ஒரு குடும்பம் நம்ம இருக்கோம் 5 பேர் 2 குழந்தைங்க நம்மளுக்கு 3ஆம் கிளாஸ் படிக்குது, ஒண்ணு 7ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும்னா கோவக்காய், பச்சைக்காயா ஒரு குழந்தைக்கு தினம் டிஃபன் பாக்ஸ்ல 3 காய் 4 காய் போட்டு அனுப்பணும். அந்த கோவக்காய் அவங்க வந்து பச்சைக்காயா சாப்பிடணும். ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஆர்கானிக்கா ஆமா ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சாப்பிடணும். புடலங்காய் பொரியல் பண்ணி வாரத்துக்கு 2 நாள் கொடுக்கணும். சுண்டைக்காய் குழம்பு வாரத்தில் 1 நாளைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதுல ஒரு வாரம் ஒரு குழந்தை 3 கோவக்காய் விதம் காலையிலயும் ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு 3 கோவக்காய் ஒரு வாரம் சாப்பிட்டா காலையில 5 மணிக்கு பெரியவங்களை எழுப்போம். பாத்ரூம். ஏன்னா உங்களுக்கு குடல் சுத்தமாகிறது கோவக்காய். புடலங்காயும் கோவக்காய் சாப்பிட்றவங்க இந்த சுண்டைக்காய் குழம்பு, கொத்தவரங்காய் இதெல்லாம் சாப்பிட்றவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனதில்லை. ஏன்னா உங்களுக்கு குடல் சுத்தமாயிட்டாவே உங்களுக்கு எந்த விதமான சீக்கம் வர்றதில்லை. உங்களுக்கு மெயின் குடல் அதை சுத்தம் பண்றதுக்கு இதுதான். கோவக்காயை விட ஒரு தங்கம் கிடையாது. இப்போ நிறைய நாங்கள் இதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வந்து வெண்டை நட்டி இருக்கோம். வெண்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ட்ரிகிராப்பா முள்ளங்கி நட்டி இருக்கோம். இது ஒரு 35 நாள்ல முள்ளங்கி உங்களுக்கு காசு ஆகிரும். வெண்டை வந்து 60 நாளைக்கு பின்னால காய்ப்பு வந்துடும். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய பயிர். ஒவ்வொன்றையும் ஒரு இன்டர்கிராப் கண்டிப்பா நாம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அவரையில வந்து கொத்தமல்லி ஒவ்வொன்றையும் இன்டர்கிராப் நாம் பண்ணி